இப்போது நம்ம வந்திருக்கிறது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள பண்ணாரி அம்மன் ஆலயத்திற்கு. சத்தியமங்கலத்திலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கும் பண்ணாரி அம்மன் ஆலயம். வாங்க உள்ளார போய் பார்க்கலாம். இந்த ஆலயத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. பண்ணாரி கோயிலுக்கு வரலாற்று சிறப்பு, வரலாற்று கதைகள். எப்படின்னா 200-300 ஆண்டுகளுக்கு முன்பு, பல வருடங்களுக்கு முன்பு காலத்தில் ஒன்னாறு சமுதாயத்தைச் சேர்ந்த கணவன் மனைவியும் சலவை துணி துவைப்பதற்காக ஒரு பெரிய மலையின் கீழ் அமர்ந்திருந்தவும் அந்த ஆற்றில் துணி துவைத்து கொண்டிருக்கும் பொழுது, அப்பொழுது அந்த பெண் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்திருக்கிறாங்க. அப்போ கர்ப்பிணியாக இருந்திருக்கும்போது அவங்களுக்கு வலி ஏற்படுக்கும் போது அப்போ பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கு. அந்த சமயத்தை பெண்ணுக்கு பிரசவம் பார்த்துருக்கார் அவர் கணவரே. அந்த சமயத்தில் 2 குழந்தைகள் பிறந்ததாகவும், அதில் ஒரு குழந்தை தூக்க முடியுது, இன்னொரு குழந்தை தூக்க முடியவில்லை அவங்களால. அந்த கல்லை விட்டுட்டு போயிட்டாங்க அந்த இடத்துலையே. பின்பு அந்த ஊர் பெரிய கவுண்டரிடம் போய் முறையிட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் பார்க்க போகும்போது பின் இரும்பு கம்பி கடப்பாறை கொண்டு அந்த தாழையை தூக்கி அப்போது பார்த்துருக்காங்க. அந்த குழந்தை வலது மார்பில் கடப்பாறை பட்டு ரத்தம் கசிந்துள்ளது. அதை இன்றளவுலையும் நம்ம பூஜை பண்ணும்போது அந்த சாமிகிட்ட போய் பார்த்திங்கன்னா உன்னிப்பாக கவனித்து அம்மனின் வலது மார்பில் சிறு காயங்கள் தென்படும். அந்த தாழையில் வச்சுருந்துருக்காங்க அந்த குழந்தைய. காலையில் சென்று பார்க்க பின் அம்மனாக எழுந்துருக்கா. இரவு நேரத்தில் பார்த்துட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. அப்புறம் காலையில் பார்க்கும்போது அம்மனாக எழுந்தொருளி எனக்கு விழா நடத்த வேண்டும், இந்த இடத்துல நான் இருக்க வேண்டும் அப்படின்னு கூறியிருப்பதாகவும் கூறுகிறார்கள். இப்படி தான் செவி வழியாகவும் வரலாற்றும் கூறுது. இன்னொரு இந்த ஊரில் திருவிழா நடத்தியிருக்காங்க. கொங்கு நாட்டு வழக்கப்படி பச்சை மாவு எடுத்து வடக்கு திசை சென்றதாகவும், அப்போ அந்த சலவை தொழிலாளி பெண் தனது குடும்ப வறுமை காரணமாக பச்சை மாவுக்கு பதில் புளியங்கொட்டையை கொண்டு இடித்து அதில் மாவு செய்து தெற்கு நோக்கி கொண்டு சென்றிருக்கிறார். அந்த புளியமாவுக்காகவே அம்மன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி திரும்பி காட்சியளிக்கிறது. இது இன்றளவும் அம்மனின் அமைப்பு அப்படியே உள்ளது. இது இன்றளவும் வண்ணார சமுதிர கடலாகவும் மன்னார் பெண்ணாகவும் காணப்படுகிறது. மேலும் தற்போது கோயில் நிர்வாகம் இந்து அறநிலையத்துறை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த வரலாற்று தான் சொல்கிறாங்க, மொத்தம் செவி வழியாகவும் இந்த வரலாறு இருக்கிறது. வாங்க இங்கேருந்து பார்த்து எப்படி உங்களுக்கு சக்திமேலேருந்து 12 கிலோமீட்டர் பண்ணாரி மைசூரும் இங்கே பக்கத்தில் இருக்குது. 100 கிலோமீட்டர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு பக்கத்து மலைக்கு மேலே போனால் 100 கிலோமீட்டர் தான் இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். சக்தி வாய்ந்த அம்மன் கூட அது. இந்த நான் சொன்ன கதை டிஸ்பிளேயில் போடுவாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். வேறு இதேமாரி உங்கள் ஊரில் ஏதாவது அம்மன் இருந்தால் கூட எங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எந்த வரலாற்று உண்மைகள் வேறு என்ன சொல்கிறாங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் பிரகாரத்தை பாருங்கள், பெருசாக இருக்கும். இந்த பிரகாரம்லாம் சுற்றி நல்ல பெருடாக இருக்குது பாருங்கள். தூண்கள். இதில் மார்ச் ஏப்ரல் மாதத்தில் திருக்குண்டம் இறங்குதல்னும் நடக்கும். அப்புறம் தங்கத்தேர் புறப்பாடு இருக்கும், தங்கத்தேரில் இருக்கும். இங்கே பாருங்கள். நன்றி, வணக்கம்.